ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் பதம் 30-31. சாங்கிய யோகம். தேகி நித்யம் அவத்யோ அயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி ந த்வம் சோசிதும் அர்ஹசி. உடல்களில் உறையும் ஆன்மா எப்போதும் வதைக்கப்பட முடியாது. ஆதலால் எந்த உயிரின் பேரிலும் நீ வருந்த தகுதி இல்லை. அவத்திய அப்படின்னா வதைக்கிறது. அவத்தியோயம் இங்கே உயிர்களின் பொருட்டு. அருகசினா அருகதை. ந அருகசி அருகதை கிடையாது அப்படிங்கிறார். கடல்ல எந்த உயிரும் சரீரத்தை விடும்போது அடுத்த சரீரம் அதுக்கு தயாராக இருக்கும். அது வெறும் சரீரம்ங்கிறது வெறும் உடை. கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களில் ஆன்ம தத்துவம் கொஞ்சம் கூட கிடையாது. சரீரத்துக்கு தான் அங்கே முக்கியத்துவம் இருக்குது. இது சரீரத்தை காப்பாற்றுறதுங்கிறது கடலில் தத்தளிக்கிறவனை காப்பாற்றுறேன்னு சொல்லி வெறும் சட்டையை மட்டும் உருவிட்டு காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறது மாதிரி. இது அவத்திய அவத்திய வத்துனா வதம் பண்ணுறது. அவத்திய அப்படின்னா கொல்ல இயலாது அப்படின்னே சொல்கிறார். கொல்ல இயலாதுங்கிறது வேற, கொல்லத்தகாதது அப்படிங்கிறது வேற. பசுக்கள், ஆதரவற்றவர்கள், குழந்தைங்க, முதியவங்க, சாது பிராணிகளை கொல்றதுனால பெரிய பாவம் குற்றம் உண்டாகுது. அதனால் இவங்க கொல்லத்தகாதவர்கள் மட்டுமில்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற கருத்தும் வருது. 17ஆம் பதத்தில் நாசம் பண்ணக்கூடாதுங்கிறார் பகவான். அதே சமயம் போர்க்களத்தில் போரிட துணிந்து வந்தவர்கள் மத்தியில் அகிம்சை பேசி நடக்கிறதும் பாவம் அப்படிங்கிறார். இந்த பதத்தில் எந்த உயிருக்காகவும் வருந்த எவருக்கும் தகுதி கிடையாதுங்கிறார். நாம் வீட்டில் பல பேர்கிட்ட பாசமாக சம்பந்தம் வச்சுருப்போம். அதற்கும் சேர்த்து தான் பகவான் பேசுகிறார். பகவான் மாயை, அவித்யை, புருஷன், ஜடம், சேதனம் இது மாதிரி பெரிய வார்த்தைகள் எல்லாம் இன்னும் இங்கே பயன்படுத்தலை. ஏற்கனவே குழம்பி இருக்கிறவனா இன்னும் குழப்ப வேண்டான்னு பார்க்கிறார். அதனால் புரியும்படி எளிமையாக இப்போ சொல்கிறார். புரியும்படி பேசுகிறதுல தான் அர்த்தம் இருக்குது. அறிவை உணர்த்துறதுக்கு சாஸ்திரங்களில் 6 தர்சனங்கள் உண்டு. காலங்காலமாக தொட்டு இருக்குது. பார்த்து அனுமானிக்கிறது, கேட்டு அனுமானிக்கிறது, யூகிக்கிறது, இப்படி எதையும் ஏற்றுக்கிறதுக்கு 3 நிறுவனங்களும் சொல்லப்பட்டிருக்கு. தர்சனம்ங்கிறது நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை இப்படியெல்லாம் இருக்குது. இழந்து போகக்கூடியதில் இருப்பை சுமத்த முடியாது. அது வெற்று வேலைன்னு சொல்லுவாங்க. இறப்பை பார்க்குறவன் பயம் இல்லாமல் மரணமில்லா நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அது மாதிரி நடக்கணும். எல்லா ஆன்மீக கோட்பாடுகளும், அதாவது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், அச்சிந்திய பேத அபேத தத்துவம், உடல், இது எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா வேற வேற அப்படிங்கிறத ஏற்றுக்குது. ஒரு ஓவியம் அப்படின்னு பார்க்கும்போது அதை வரைகிறதுக்கு ப்ரஷ் இருக்குது. அந்த ஓவியன் ப்ரஷ்ஷோடு இருக்கிறான். வரைஞ்ச பிறகு ப்ரஷ்ஷை ஓரம் கட்டிடுறான். இனி அதோட தொடர்பு இல்லை. வரைகிற வரைக்கும் அது தேவைப்பட்டது. அதுபோல் குறிப்பிட்ட கர்மத்தை பூர்த்தி செய்ய நமக்கு உடல் தரப்பட்டிருக்கு. கர்மம் முடிஞ்ச பிறகு அது ஓரங்கட்டப்படுது. ஆன்மாவை அறிஞ்சிக்கிறது தன்னுணர்வுன்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடி பரமாத்மா உணர்றது, அதுக்கடுத்து பகவானை புரிஞ்சிக்கிறது. முதல்ல தன்னுணர்வு. தன்னை உணராதவன் எதையுமே உணர முடியாது. 10 பேர் ஒரு வெள்ளம் அதிகமாக ஓடுற ஒரு ஆற்றை கடந்து போகிறாங்க. கரைக்கு வந்த பிறகு எல்லாரும் வந்தாச்சான்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திரும்ப திரும்ப எண்ணுறாங்க. எண்ணும்போது தன்னை விட்டாங்க. அடுத்தவங்களே எண்ணிக்கிட்டே இருந்ததுனால எல்லாருக்கும் எண்ணும்போது 9 நபர் தான் வருது. எல்லாரும் தன்னை பொருட்படுத்தலை. மனுஷனுக்கு புறப்பார்வையில் தான் ஈடுபாடு, அகப்பார்வையில் அக்கறை இல்லை. அகம் உணரப்பட்டால் ஆன்மீகம் தலைக்கும் அப்படிங்கிறது கருத்து. அதான் 31. ஸ்வதர்மம் அபீச்ச அபேக்ஷ
ந விகம்பிதும் அர்ஹசி தர்மியாத் ஹி யுக்தாத் ஸ்ரேயக அந்யத் சத்ரியஸ்ய ந வித்யதே. உனது க்ஷத்ரிய தர்மத்தின்படி பார்த்தால் கடமையிலிருந்து விலகுதல் தகாது. ஏனென்றால் தர்ம ரீதியில் போரை விட மேன்மையான எந்த கர்மமும் வீரர்களுக்கு, அதாவது சத்திரியர்களுக்கு கிடையாது. விளக்கம்: நம்முடைய ஸ்வயம் அப்படிங்கிறது பகவானுடைய அம்சம். இந்த ஸ்வயம் ஜட உடலோட சேரும்போது பெற்றிருக்கிற உடலுக்கு ஏற்ப ஒரு தர்மம்ங்கிறது உண்டாயிருது. அதுக்கு ஸ்வயத்தின் தர்மம் அப்படிங்கிறனால சுய தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தணன், ஆள்பவன், வணிகன், வேளாளன் இப்படி குணத்தின் அடிப்படையில் தர்மம் அமையுது. எந்த சூழல்ல இருக்கிறோமோ, பிறந்திருக்கிறோமோ, அந்த சூழலுக்கு ஏற்ப தர்மம் இருக்கு. கீதையின்படி பார்க்கும்போது கர்மம் தர்மம் ஒரே பொருள்ல தான் வருது. சமுதாயம் நன்கு செயல்பட அனைவரும் தத்தமது தர்மங்களை பின்பற்றினா போதுமானது. சத்திரியருடைய தர்மம் தேச நலனுக்காக போர் அவசியப்பட்டா, இல்லாட்டி நாட்டுக்காக உயிரையும் கூட விட தயாரா இருக்கணும். இதுதான் சத்திரியனுடைய தர்மம். தன்னலம், செருக்கு, பயன் பார்த்து பணி செய்கிறது, இதுகளையெல்லாம் விட்டுட்டு பரோபகாரமா செயல்படுற மாதிரி ஸ்வதர்மம் இருக்கும். ஸ்வதர்மத்தை பேணுறது கர்மயோகம். பதம் 31 முதல் 38வது பதம் வரைக்கும் இந்த ஸ்வதர்ம பரிபாலனம் பற்றி பகவான் பேசுறார். ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம். பதம் 32. யத்ருச்சயா உபபந்தம் ஸ்வர்கத்வார அபாவிருதம் சுகினக சத்ரியஹா பார்த்த லபந்தே யுத்தம் ஈத்ருஷம். வீரர்களுக்கு தாமாக வரும் போர் வாய்ப்புகள் சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கின்றன. இப்படிப்பட்ட போரை அடைந்துள்ள சத்திரியர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். விளக்கம்: யத்ருட்சயா அப்படிங்கிறது தானா வர்ற வாய்ப்பு. ஏன்னா சூதுல தோற்ற நாட்டை 12 ஆண்டு காலம் வனவாசம், ஓராண்டு கால அஜ்ஞாத வாசம் முடிச்சுட்டு வாங்க தாரேன் அப்படின்னு சொன்ன துரியோதனை, அதுக்கப்புறம் பாண்டவர்களுடைய பங்கை கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தான். சூதுல இழந்ததை வாதில் பெறலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் போய் பேசி பார்த்தார். துரியோதனை மசீர மாதிரி தெரில. இதனால் போர் மூலம் நிர்பந்தம் துரியோதனால் வந்தது. இந்த போர் அர்ஜுனுடைய முயற்சியால் வரல. அதனால் தானாக வந்த வாய்ப்பு அப்படின்னு பகவான் சொல்கிறார். வாய்க்கும் போது பயன்படுத்துறது வாய்ப்பு, இல்லாட்டி இனி வாய்க்காது அப்படிங்கிறது அர்த்தம். உடலில் பிராணன் அப்படிங்கிற காற்று இருக்கும்போது கடவுளை துதிக்கணும். எனவே காற்றுள்ள போதே தூற்று அப்படின்னு சொன்னாங்க. வாய்ப்புகளை இழக்கக்கூடாது. வாய்ப்புகளுடைய நன்மை என்ன அப்படின்னா, சிறு முயற்சி கூட பெரிய லாபத்தை தரும். போர் செய்து வீரமாக மடியும் வீரர்களுக்கு சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்தே இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்ற சத்திரியனுக்கு வெற்றியால் இக இன்பம் கிடைக்கும். தோற்றா மறுமை இன்பம் உறுதி. கடமையை செய்கிறதுனால பெறப்படக்கூடிய இன்பம் சுகபோகங்களை தூய்க்கும் போது கூட உண்டாகாது. அவ்வளவு வசதி அதில் இருக்குது அப்படின்னு பகவான் சொல்கிறார்.